ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு மனோகர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி, நானே உங்கள் பொண்ணை தனி கொடுத்துன்னு கூட்டிகிட்டு போகிறேன், என் பொண்டாட்டியை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி போட்டு சூப்பரான வீட்டுக்குள்ளே நான் அவளை தங்க வச்சு அவளை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு மட்டும் பாருங்க, வீட்டுக்கு பால் காய்ச்சறோம்ல அப்போ சொல்லி அனுப்புகிறேன், வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏது காசு? நீங்கள் என்ன ₹1 நினைக்கிறீங்களா, ₹2 நினைக்கிறீங்களா? இதுக்கு பல ஆயிரம் செலவாகும். அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நானே வீம்பு பண்ணாமல் நான் வாங்கி கொடுக்கறத எடுத்துக்கோங்க. எல்லாம் யாருக்கு? என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக தானே. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது எல்லாத்தையும் நான் வாங்கி தருப்பேன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். அதனால தானே திட்டம் போட்டு என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என் பொண்ணுக்கு உங்களோட சூழ்ச்சிலாம் எதுவுமே தெரியாது. அதனால் போனால் போகட்டும், உங்களுக்கு எல்லா பொருளையும் நானே வாங்கி கொடுக்குறேன், ஒரு நல்ல வீடை பார்த்துட்டு சொல்லி அனுப்புங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம சோழன் இருந்துட்டு மறுநாளே நம்ம பாண்டியை கூட்டிகிட்டு போயிட்டு எந்தெந்த வீடு காலியாக இருக்குது, எவ்வளோ வாடகை, எவ்வளோ அட்வான்ஸு, இப்படி எல்லாத்தையும் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வீடும் பிடிச்சு போயிடுது. அதுக்கு அடுத்ததான் இந்த வீடு ஓகேடா பாண்டி அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நிலாவை சர்ப்ரைஸை தான் கூட்டிகிட்டு வந்து காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் நிலாவுக்காக ஒரு வீடு பார்த்துருக்கேன், நான் இங்கே தண்ணி கொடுத்துன்னு போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.